ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பென் ரிவ்யூ. வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகுது, ஷார்ட்ஸ் தான் இப்போ நிறைய போடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பென் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பென் தான் நம்ம பார்க்க போறோம் ரிவ்யூவில். இது பார்த்தீங்கன்னா என் தம்பியோடது ஃபர்ஸ்ட் இங்க் பென்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய கலர் இருக்கு, டைப்ஸ் இருக்குது. ஆரஞ்சு கலர் இருக்குது, கிரீன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, கிரே கலரும் பிளாக் கலரும் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற க்ரீன் கலர் தான் இருந்துச்சு. ப்ளூ கலர் என் தம்பிக்கு பிடிக்கும், அப்புறம் எனக்கும் ப்ளூ பிடிக்கும். ஆனால் அங்கிறது க்ரீன் மட்டும்தான். அதான் நான் இந்த க்ரீன் இருக்கிறத நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கி இப்போ ரிவ்யூ பண்ணலாம். இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இது ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupees. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். மற்ற பெண்ணோட இது கொஞ்சம் பேக் பண்ணுறது மட்டும் டேப்பில் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க, எதனால தெரியல. சரி, நம்ம டேப்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன வெளில வர மாட்டேங்குது கைஸ். ஆப்பா வந்துடுச்சு, ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு வெளில. பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் கிளாஸ் பண்ணி இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன் இதில் இங்க் பண்ணு. ஏன்னா நான் இந்த மாதிரி பால் பென்னு ஜெல் பென்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்க் பண்ண மாதிரி இருக்குதான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, இங்கே வைப்போம். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போது இந்த கன்வெர்ட்டரு கேட்ரிட்ஜ் எல்லாத்தையும் வெளில எடுப்போம். இப்போ நான் எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஃப்ளார் கன்வெர்ட்டரு. இது பார்த்தீங்கன்னா 336 உள்ள கன்வெர்ட்டர் மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஹாசர் இங்க்ஸு அதே மாதிரி இருக்குது கன்வெர்ட்டரு. இதில் அவ்வளோ பால்லாம் கொடுக்கல. இதில் நம்மளுக்கு தோணுச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ நான் கேட்ரிட்ஜ் போட்டு நான் இது எழுதி காய்க்க போகிறேன். எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணால் உள்ளே போக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா கேட்ரிட்ஜ் எப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டு. எனக்கு இதில் ஒன்று பிடிச்சிருக்குது. ஏன்னா நம்ம மூடியை திறந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். சும்மா மூடியை திறந்து பார்க்க இங்க் எவ்வளோ இருக்குதுன்னு. ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இங்கே இங்க் எவ்வளோ இருக்குதுன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம திறந்து பார்க்க அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். செமையாக எழுதுது, நல்லா எழுதுது. கைஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.